எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இப்ப கூட பாருங்க, இல்லாத விஷயங்களை எல்லாம் எப்பவுமே திசைந்திருக்கிற மாதிரி திமுக பேசு. அவங்களுக்கு வேற எந்த சப்ஜெக்டும் கிடைக்கலன்னா இந்திய திணிக்க மத்திய அரசு பிடிச்சிருக்காங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, தொகுதி மறுவரையறை நாளைக்கு வந்து அந்த சட்டம் அனுப்பும். நாடு முழுக்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளை மறுவரையறை செய்து தொகுதியுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தி. அது ரொம்ப நல்லது. மக்கள் தொகை உயர்வு, நாடு வளர்ச்சி அடையுது. அப்போ மக்களுடைய கருத்துக்களை பிரதிபலிக்கக்கூடிய பிரதிநிதித்துவம் அது அதிகமாகும். அதனால தொகுதியுடைய எண்ணிக்கை அதிகமாகும். அதுல ஒன்றும் தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் வராது. தமிழ்நாட்டில் வந்து இப்போ 39 தொகுதி இருக்கு. அது ஒரு 50லிருந்து 59 தொகுதி வரைக்கும் நமக்கு கிடைக்கும். பார்லிமெண்ட்ல தொகுதிகளை அதை மறுசீரமைப்பு செய்து அதை வந்து அந்த தொகுதிகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதன் மூலமாக நாட்டுக்கு நன்மை தான் நடக்கும், மக்களுக்கு நன்மை தான் நடக்கும். மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே எதிரொலிக்கும். ஆனா இப்ப இவரு சும்மா என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து பழைய திமுகவை நீங்க பாத்தீங்க. என்ன உங்க பழைய திமுக? உங்க பழைய திமுக என்னன்னு கேட்கிறேன். பழைய திமுக என்ன? வன்முறை. பழைய திமுகங்கிறது என்ன? பொய்யான வாக்குறுதிகள். பழைய திமுகங்கிறது என்ன? ரவுடித்தனம், கோதுமை வேலை ஊழல், சர்க்கரை வேலை ஊழல், கூவத்திலே கப்பல் விடுவோம்னு ஏமாத்துறது. இதான உங்க பழைய திமுக வரலாறு. உங்க வரலாறு ரொம்ப மோசமான வரலாறு. நீங்க பழைய திமுகவை கொண்டு வாங்க, நாங்க மோடியின் புதிய இந்தியாவை உங்களுக்கு காட்டுறோம். ஆனா விஜயுடைய பிரச்சாரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு முறை அவர் பிரச்சாரத்துக்கு வரும்போது அவருக்கு ஓட்டுகள் குறைஞ்சிட்டு, கரூர் நெரிசல் மரணங்கள் அவருக்கு மிகப்பெரிய கட்டளை. அதனை தொடர்ந்து அவருடைய மனைவி குறித்து இது ஒர்க் இல்லைன்னு அவர் பேசினது, அதுவும் குடும்ப பெண்கள் மத்தியில விஜய் மேல கோபத்தை கொடுத்து, அவருடைய ரசிகர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதம். இன்னைக்கு கூட பாருங்க, திருப்பூர் பகுதியில் அவர் பிரச்சாரத்துக்கு வந்திருக்காரு. 9 பேர் மயக்கம் போட்டு நிறைய அவர் போற வண்டியில பின்தொடர்ந்து போகும்போது எல்லாம் அடிபட்டு. ரொம்ப பார்க்கறதுக்கே நமக்கு ரொம்ப மனசுக்கு சங்கடமா இருக்கு. அதுவே விஜய் வந்து அவருடைய செல்வாக்கு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே இருக்கிறது. அவர் வந்து கிறிஸ்தவர்கள் ஓட்டு போட்டு தான் முதலமைச்சராக மாறிவிட முடியும்னு நினைக்கிறாரு. கிறிஸ்தவர்களே பெரும்பாலானோர் விஜய் பற்றி விரும்பல. நிச்சயமாக விஜய் வந்து எல்லா இடத்துலையும் டெபாசிட் போவார். ஏன்னா மற்ற தலைவர்கள்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சி நடத்துறாங்க. விஜய் வந்து வெறும் ரசிகர் மன்றம். அது பக்குவம் இல்லை. எம்ஜிஆருக்கும் ரசிகர் இருக்காங்க, சிவாஜிக்கு ரசிகர் இருக்காங்க, இல்லைங்களா, ரஜினிக்கு ரசிகர் இருக்காங்க. எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி இவங்க எல்லாருமே ரசிகர் நலன் அக்கறை இருக்காங்க. எம்ஜிஆர்லாம் வந்து தன்னுடைய ரசிகன் கூட்டத்துக்கு வந்துட்டு பத்திரமா வீடு போய் சேர்ற வரைக்கும் அவங்களுக்கு அறிவுரை சொல்லுவாங்க. இப்படி நடந்துட்டாங்க. விஜய் எல்லா இடத்துலையும் ஒழுங்கீனத்தான் உங்களுக்கு இருக்கிறார். அது வந்து ரொம்ப தப்பு. அவங்க இன்னும் முழுமையா தங்களை மக்கள் பணிக்கு தயார்படுவது இல்லை. அவர் விஜய் வந்து அவருக்கு போலீஸ் எல்லா பாதுகாப்பும் கொடுக்கணும், விதிமுறைகளின்படி அனுமதி கொடுக்குறாங்க. ஆனா அவங்களே சோம்பேறித்தனத்தினாலையும் அவங்க வந்து ஒரு ரிஸ்க் எடுக்க தயாரில்லை. அவங்களே பல இடங்களில் நிகழ்ச்சி நடத்தி பண்றாங்க. அதனால விஜய்க்கு வந்து ஜெட்பிரிவு பாதுகாப்பு கொடுத்தாங்க. இதுக்கு மேல என்ன பாதுகாப்பு? இதெல்லாம் சும்மா தங்களை பற்றி ஒரு இமேஜ் பில்டப் பண்றதுக்காக சொல்லக்கூடிய பிரச்சாரம். விஜய் எல்லா இடத்துலையும் அவருடைய